உமன்ஸ் நிறைய பேர் இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்டால சஃபர் ஆகுறாங்க. பிசிஓடின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் கவிதா. பிசிஓடிக்கு தமிழில் நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. அது நீர்க்கட்டி அப்படி சொல்கிறத விட சரியாக வளராத ஒரு கருமுட்டை அப்படி சொல்லலாம். நம்ம ஒரு நார்மலாக ஒரு கருமுட்டை வளரணும்னா நம்ம பாடியில் ஹார்மோன்ஸ் வந்து நல்லா செக்ரீட் ஆகி அப்போ தான் அந்த கருமுட்டை நல்லா வளர்ந்து ஒரு மாதம் அந்த மாதவிடாய் சுழற்சி தொடர்ந்து நடக்கும். ஆனால் இந்த பிசிஓடி உமன்ஸுக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு சம அளவாக வந்து சுரக்காததுனால அந்த கருமுட்டை வளராமலே நம்ம உடம்புல அப்படியே தேங்கி நிற்கும். இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு இதுதான் ரீசன் சொல்லிட்டு நம்ம வந்து டோட்டலாக வந்து முடிச்சிட முடியாது. ஆனால் இதுக்கு வந்து சொல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸு, ஹார்மோன் பில்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அது கூட சேர்த்து டயட்டை அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இது பண்ணுறது மூலம் மட்டும் இது க்யூர் பண்ணி முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க. ஒவ்வொரு பிசிஓடியில் உமனுக்கும் ஒவ்வொரு ட்ரிகரிங் ஃபேக்டர் இருக்கும். இந்த ஹார்மோன் ஏன் வந்து செக்ரீட் ஆகலை அப்படின்றதுக்கான ரீசன் கண்டுபிடிச்சி இதை நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் இது நம்ம ஃபுல்லாக வந்து ரிசால்வ் பண்ண முடியும்.